பயன்படுத்தப்படாத நிலையில இருந்த ஒரு காணியில ஒரு அண்ணா முருங்கை தோட்டம் வைத்திருக்கிறார். சில பேர் பார்த்துட்டு இந்த காணியில என்ன செய்ய முடியும் என்று யோசித்திருப்பார்கள். ஆனா இப்ப அந்த முருங்கை தோட்டத்தை பார்த்தா, பாத்தியா இந்த காணியில ஒரு முருங்கை தோட்டத்தை உருவாக்கி போட்டான் அந்த அண்ணாவை புகழ்ற மாதிரி அந்த முருங்கை தோட்டம் இப்ப காய்த்து கொண்டிருக்குது. அந்த முருங்கை தோட்டத்தை உங்களுக்கு காட்ட போறேன். அதை பார்க்கிற நேரத்துல உங்களுடைய வீட்டையோ அல்லது உங்களுக்கு சொந்தமான ஏதாவது ஒரு காணி பயன்படுத்தப்படாம இந்த காணியில என்ன செய்ய முடியும் என்று நீங்க யோசித்துக் கொண்டிருந்தால் அந்த காணியில முருங்கை தோட்டம் உருவாக்கலாம் என்றதுக்கு இந்த காணொளி ஒரு பெரிய உதாரணமாக இருக்கும். அந்த முருங்கை தோட்டத்துக்கு போறேன். அங்க போறதுக்கு முதல் எங்களுடைய வீட்டு சூழலை காட்ட போறேன். அத்தோடு எங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒருவருடைய வீட்டு தோட்டத்தையும் காட்ட போறேன். இந்த காணொளியை முழுமையாக பார்த்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவரை பவனீசன் பசுமை என்ற இந்த யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிபட்டன் பெல் ஐகானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்பதான் நான் பதிவேற்றுகிற ஒவ்வொரு காணொளியும் உங்களை வந்து சேரும். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தர்சனாமூர்த்தி பவனீசன். முதலாவதாக எங்களுடைய வீட்டு சூழலை பார்ப்போம் வாங்கோ. எங்களுடைய வீட்டு சூழல் ஏற்கனவே காட்டி இருந்தாலும் இந்த காணொலியில சேர்க்கிறதுக்கு காரணம் இனி வரும் காலங்களில் இந்த தளத்துல தோட்ட காணொலிகள், தோட்டம் சம்பந்தமானது, பண்ணைகள், இது போன்ற காணொலிகள் வரும். பயனுள்ள காணொலிகளை மட்டுமே பதிவிடுவதுதான் இந்த தளத்தினுடைய பிரதான நோக்கமாக இருக்கும். ஏற்கனவே நான் வெங்காய தோட்டம் செய்திருந்தேன்னு தெரிந்திருக்கும். எதிர்காலத்தில் இன்னொரு பயிர் செய்யற மாதிரியும் பார்க்கலாம். இப்போ எங்களோட வீட்டு சூழலை பார்ப்போம் வாங்கோ. இந்த முன் பகுதியை பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஒரு பெரிய கொய்யா மரம் நிற்குது. அந்த இடத்துல ஒரு மாமரம். ஆனால் இந்த மாமரம் பாருங்க மக்களே, நான் ஏற்கனவே ஒரு தடவை காட்டி இருக்கிறேன். பெரிய அளவில் நோய் தாக்கத்துக்குள்ளாகி இந்த நிலைக்கு வந்திருக்குது. இங்கே பாருங்கோ. இதுக்கான அடிப்படை காரணம் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அந்த பகுதியில் இருக்கிற தென்னை மரம் இருக்குல்ல, அந்த தென்னை மரத்தில் ஏற்கனவே எங்களுடைய இடத்தை தாக்கி கொண்டிருக்கிற ஒரு பூச்சி தாக்கம் இந்த மாமரத்துக்கும் ஏற்பட்டிருக்குது. இது பெரிய அளவில் தாக்கப்பட்டிருக்குங்க. பாருங்கோ என்ன மாதிரி இருக்குண்டிங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய தாக்கத்தை எதிர்கொண்டு இருக்குது. இப்போ இந்த பகுதியில் அந்த பூச்சி தாக்கம் குறைஞ்சிருக்கு. இது இந்த பின்பக்கத்தில் இருக்கிற அந்த கிளையை பாருங்க எப்படி இருக்குண்டு. அந்த கிளையுமே பெரிய அளவில் தாக்கத்துக்கு உள்ளாகி இருக்குது. சரியா? அதே மாதிரி அந்த பெரிய மாமரம் இருக்குல்ல, அந்த பெரிய மாமரத்தின் இந்த பக்க கிளையையும் பாருங்க. அதே மாதிரி அந்த பக்க கிளையும் நீங்கள் மற்ற பக்கத்தால் நின்று பார்த்தீங்களா, இந்த பூச்சி தாக்கத்தால் எவ்வளவு பெரிய அளவில் இந்த மரம் பாதிக்கப்பட்டிருக்குன்றது உங்களுக்கு தெரியும். பாருங்க, இந்த பக்கத்தை தாக்கியது இதில் இருக்கலாம் இந்த தென்னை மரம். இந்த தென்னை மரத்தில் இந்த பூச்சி தாக்கம் ஏற்பட்டு அதனுடைய தாக்கம் இங்கே வரைக்கும் பரவி இருந்தது. இதை உங்களுக்கு முன்னுக்கு நின்று காட்டியிருக்கிறேன். அடுத்தது அப்படியே வாங்கோ. இங்கால சில மரம் செடிகள் அந்த மாதிரி இருக்குது. அடுத்தது இந்த இடத்துல பாருங்க வெற்றிலை கொடி நிற்குது. கூடுதலாக வெற்றிலை கொடி பக்கம் போகும்போது நாங்கள் சிறப்பை கலட்டி விட்டு தான் போகணும். இதில் நல்ல கொய்யா பழம் இருக்குது. வெளியில் பார்க்கும்போது நல்ல பழமாக இருக்குது. ஆனால் பிரித்து பார்க்கும்போது உள்ள எப்படி இருக்குன்னு தெரியலை. அதை வெட்டி பார்ப்போம். ஏனெண்டா கடிச்சு போட்டு பார்த்தா சில நேரங்களில் உள்ளுக்கு புழு இருக்கும். ஏற்கனவே அப்படியான சூழலை எதிர்கொண்டதால் நான் வெட்டி பார்த்துட்டு தான் சாப்பிட்றது. இது சாப்பிடலாம். இது ஓரளவு காய் பதத்தில் இருக்கும். அதில் இருக்கிறதும் ஓரளவு நல்ல பதமாக தான் இருக்கும். இந்த கொய்யா மரமும் நல்லா காய்ச்சி கொண்டு இருக்குது. இதுதான் வெற்றிலை கொடி. வெற்றிலை கொடி உங்களுக்கு தெரியாதுன்னு காட்டில் இங்கே வீட்டை நிற்கிற வெற்றிலை கொடி இதுதான். எங்களுடைய வீட்டில் இருக்கிற சுற்றுச்சூழலை ஏதோ ஒரு வகையில் பயன்படுத்துகிற மாதிரி பயன்படுத்தி கொண்டு இருக்கோம். ஏன் நான் இதை காட்டணும்னு சொல்கிறேன். அடுத்ததாக இன்னொரு இடத்துக்கும் போவோம் வாங்க. எங்களுடைய வீட்டினுடைய கிழக்கு பகுதிக்கு வந்தாச்சு. இந்த இடத்துல பாருங்க ஒரு பெரிய முருங்கை மரம் நிற்குது. இந்த முருங்கை மரம் எனக்கு தெரிஞ்சு 10 ஆண்டுகளுக்கு மேலே வருமாக்கா. அவ்வளோ ஆண்டு வரும்? 10 ஆண்டு வரும் இல்லை? 10 ஆண்டுக்கு மேலே வரும். இதில் அறுவடை செய்கிற முருங்கைக்காயை நாங்கள் ஒவ்வொரு ஆண்டுமே எங்களோட தேவை எங்களுடைய உறவுகளுக்கு கொடுப்போம். அதை விட கடைக்கும் கொடுத்துருக்கிறோம். பெரிய தொகையிலான முருங்கைக்காயை கடைக்கு கொடுத்துருக்கிறோம். பாருங்க எவ்வளவு அதிகமாக காய்ச்சி போயிருக்குதுண்டு. இந்த முருங்கை மரத்தை நான் ஏன் காட்டி இருக்கிறேன்டா, இப்போ உங்களை அடுத்ததாக ஒரு முருங்கை தோட்டத்துக்கு கூட்டி கொண்டு போக போகிறேன். அந்த முருங்கை தோட்டத்தை பார்த்து நீங்கள் வியக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தது எங்களுடைய நிலத்தோட்டத்தை பாருங்க. இப்படித்தான் மக்கி மாதிரியான ஒரு நிலம் தான் எங்களுடைய நிலத்தோட்டம். அடுத்தது நான் ஏற்கனவே இந்த வீட்டு தோட்டம் செய்யணும் யோசித்து பதிவு செய்ய முயற்சி செய்தேன். ஆனால் எங்களுடைய இந்த பகுதியில் வெவ்வேறு பயிர்கள், இப்போ மிளகாய் தோட்டத்தை இந்த பகுதியில் வச்சா அது சாத்தியப்படாது, வெற்றி அளிக்காது. எனவே எங்களுடைய மண்ணுக்கு எது பொருத்தமாக இருக்கோ அதை செய்தால் நல்லம். அதே மாதிரி தான் அந்த அண்ணாவும் செய்திருக்குது. அங்கே போய் காட்டும்போது உங்களுக்கு விளங்கும். இப்போ நாங்கள் எங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற இன்னொரு வீட்டினுடைய வீட்டு தோட்டத்தை காட்ட போகிறோம். அதுக்கு பிறகு முருங்கை தோட்டத்துக்கு போவோம். வாங்க அங்கே போவோம். அதுக்கு முதல் கொய்யா காய் சாப்பிடுவோம். ஏன் அப்படி சொல்லுவோம்? எப்போ தான் இருக்குது? என்னதுக்காண்டி அதை வெட்டினது? ஏன் வெட்டினது? மசுக்குட்டியோ? மயிர் கொட்டி. மசுக்குட்டி இல்லை, மயிர் கொட்டி. எல்லாரும் அப்படிதான் சொல்றது. ஆனால் உண்மைப்படி அது மயிர் கொட்டி தான். எங்கள் வீட்டு நாங்கள் இப்போ காட்டின முருங்கை மரம் அது இன்னும் அதிகமாக கிளை பரப்பி நின்றது. அதில் மயிர் கொட்டி மசுக்குட்டி
அதன் தாக்கம் இருக்கிறதால வீட்டுக்குள்ளே வரும். அதனால் ஒரு கொப்பை வெட்டியாச்சு. உண்மையிலேயே அந்த இடத்துல நிற்கக்கூடாது. அதை நாங்கள் அங்கால நட்டுருக்கோம். அங்காலே நிற்கிது நம்ம அங்காலே ஒரு முருங்கை மரம் நிற்கிது. சரி, இந்த இடத்துல எனக்கு கதைச்சு கொண்டு நிற்காமல் அடுத்ததாக ஒரு வீட்டு தோட்டம் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல் இந்த கொய்யாக்காய் ஒருக்கா வெட்டி பார்ப்போம். உள்ளுக்கு எந்த புழு தாக்கம் இல்லைன்னா சாப்பிடலாம். இது நல்ல கொய்யா. சரி, உள்ளுக்கு புழு ஒன்றுமே இல்லை. நாங்கள் சில எங்களின் இதில் நிற்கிற கொய்யா எங்கே அந்த கொய்யாவில் டக்குன்னு புழு வரும். அதை விட கொய்யாப்பழம் பார்த்து தான் சாப்பிடணும். அதில் பழம் இதுக்குள்ளே புழு வாரது இல்லையாடா, இதில் எவ்வளோ புழு வாரது. இப்போ அந்த வீட்டு தோட்டத்தை பார்க்க வந்துட்டோம். வீடு எங்கேன்னு கேட்கக்கூட, வீடு பக்கத்தில் இருக்குது, தோட்டம் இதில் இருக்குது. வாங்க என்னென்ன பயிர் வச்சுருக்கீன்னு பார்ப்போம். கீரை போட்டுருக்குது. அப்படியே வாங்க, இதில் பைட்டை கொடி பாருங்க. இன்னும் காய்க்கையில் காய்ச்சா பிரச்சனை இல்லை. ஒரு வீட்டோட இருக்கிற தோட்டம், வீடு பக்கத்தில் இருக்குது. இந்த பக்கம் பாருங்க, அங்காலெல்லாம் வாழை தோட்டங்கள் தான். இங்கால முள்ளுகள் இருக்கும், அதால் தான் செருப்போட நடக்கலாம். சரியா, அடுத்தது இதில் நிற்கிறது வண்டியோ பார்த்தீங்களா, எல்லாம் தெரியும். இது வண்டி. அப்படியே வந்தால் இதில் இங்கேயும் வண்டி தான் நிற்குது. இது இல்லை, அது வண்டி, இதில் காத்தறி, அதுலேயும் அப்படியே வரிசைக்கு வண்டி தான் நிற்குது. அதில் தேசி, இந்த இடத்துல கத்தரி தோட்டம். இந்த தோட்டம் வந்து ஒட்டு மொத்தமாக சேர்த்து எல்லாம் வச்சுருக்கேன். பயிற்றை தான் அதிகமாக நிற்குது. மற்றபடி வீட்டு தேவைகளுக்கு பயன்படுத்தலாம். வண்டி ஒரு அளவுக்கு வந்துடுது. இன்னும் கொஞ்ச நாளில் அது இன்னும் பெருசாக வளர்ந்துடும், காய்க்க தொடங்கிடும். இன்றைய நாளில் இந்த வீட்டு தோட்டத்தை உங்களுக்கு காட்டியிருக்கேன். இதெல்லாம் காட்டும்போது இப்போ நீங்கள் உங்களோட வீட்டில் இதை செய்யலாம். வீட்டு தோட்டம் அப்படி செய்தால் எங்கே செய்கிறீங்கள், எவ்வளோ காலம் செய்கிறீங்கள், அதால் உங்களுக்கு என்ன பயன் இருக்கின்ற வரைக்கும் பதிவு செய்யுங்க. இதை பார்க்குறவர்கள் எதிர்காலத்தில் தாங்களும் செய்வார்கள், நாங்களும் செய்யலாம் உங்களை பார்த்து. சரியா, இப்போ இங்கே இருந்து நாங்கள் அடுத்ததாக முக்கியமான இடம், அதாவது முருங்கை தோட்டம் இருக்கிற இடத்துக்கு போகிறோம். அங்கே போய் அந்த முருங்கை தோட்டத்தை காட்டுறேன், அதை விட அந்த நிலத்தோட்டத்தையும் காட்டுறேன். முதல்ல எப்படி இருந்ததுன்றதையும் உங்களுக்கு விவரிக்கிறேன். வாங்க போவோம். சரி மக்களே, நிறைவாக அந்த முருங்கை தோட்டம் இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. அந்த முருங்கை தோட்டத்தை காட்டுறேன். அதுக்கு முதல் தரைப்பகுதியை பாருங்க. இந்த இடத்த பாருங்க எப்படி இருக்கண்டு. இதே மாதிரி தான் இருந்தது. இப்போ நீங்கள் பார்த்த தரைப்பகுதி மாதிரி தான் இந்த பகுதி முழுவதுமே இருந்தது. ஆனால் இப்போ எப்படி வந்திருக்குன்னு பாருங்கோ. இந்த பக்கம் பாருங்கோ, முருங்கையை உங்களுக்கு மேலோட்டமாக சுற்றி காட்டுறேன். அதுக்கு பிறகு எவ்வளவு முருங்கை மரம் நிற்குதுன்றதை சொல்கிறேன். இதுதான் முதல் தடவையாக அறுவடை செய்ய போகிற காலம். சரியா, இனிமேல் ஒரு அறுவடையும் நடக்கலை. இப்போ இந்த முருங்கையை பாருங்கோ எவ்வளவு காயோடு இருக்குதுன்னு பாருங்கோ. அடுத்தது இந்த முத்தினதை வந்து பாருங்கோ, இங்கே பாருங்கோ எவ்வளவு பெரிய நீளமான காய், அதை விட எவ்வளவு காய் இருக்குன்னு பாருங்க. ஒரு மரத்திலே எவ்வளவு காய். படிப்படியாக அறுவடை செய்வார்கள். பாருங்க காயை பாருங்க. இது முத்தி இருக்குது, இன்னும் கொஞ்சம் ஓரளவு இருக்குது, நல்லா சின்ன காயாகவும் இருக்குது, புதுசாக வந்த மாதிரியும் இருக்குது. அப்படியே இந்த பக்கம் வாங்கோ, இந்த முருங்கைக்காய் இந்த நீளத்தை பாருங்க, இங்கே வரைக்கும் நீளமாக இருக்குது. தெரியுதா எவ்வளவு நீளக்காய். அடுத்தது எவ்வளவு காய் காய்ச்சிருக்குதுன்னு பாருங்க. இந்த பகுதியில் பாருங்க, காயை பாருங்க எவ்வளோ காயின்னு பார்த்தீங்களா. எவ்வளோ காயின்னு பாருங்க. சரியா, அப்படி வாங்க வீதிக்கு வாங்க. இந்த வீதியால் போகிறவர்கள் எல்லாம் இந்த காணி பழைய நிலையில் இருக்கும்போது பார்த்துட்டு இதுக்குள்ளே பாம்பு இருக்குமோ, பூச்சி இருக்குமோ, இது என்ன, இது சரியான நிலம் இல்லை என்ற மாதிரி சொன்னார்கள். பாருங்க அந்த நிலத்தோட்டத்தை பாருங்க எப்படி இருக்குண்டு. ஆனால் இன்றைக்கு இந்த வீதியால் போகிற எல்லாருமே நேர பார்க்குறார்களோ இல்லையோ, இந்த பகுதியில் போகும்போது மட்டும் எப்படி இருந்த நிலம் நல்ல காயோட நிற்குது, முருங்கன்னு சொல்லி போட்டு போகிற மாதிரி மாறி இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு செழிப்பான முருங்கை தோட்டமாக இது வந்திருக்குது. இப்போ உங்களுக்கு கேள்வி இருக்கலாம், இந்த முருங்கை தோட்டம் உருவாக்கும் போது அப்படி என்னடா இந்த முருங்கை தோட்டம் அண்ணா இப்போ இந்த இடத்துல இல்லை நெண்டா அவரோட கதைச்சிருக்கலாம். அவர் இல்லை, அதை விட அவர் கொஞ்சம் வெக்கப்படுவார்ன்னு நினைக்கிறேன். அதனால் நானே சொல்கிறேன், இந்த நிலத்தோற்றம் ஒரு மக்கி மாதிரியானது. இப்போ கொஞ்சம் கல்லடிச்சா இதுக்குள்ள ஒரு வெங்காயத்தை நட்டால் வெங்காயம் அழுகிப்போம் என்ற அளவுக்கு இந்த நிலத்தோற்றம். வெவ்வேறு பயிர்கள் வச்சா கூட இதில் செழிப்பாக வருமானு தெரியலை. எங்கெந்த வீட்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு முருங்கை எவ்வளவு காய் காய்க்குதுண்டா, அதே மாதிரியான மண் நிலத்தோற்றம் தான் இது. இது கனகாலமாக பயன்படுத்தப்படாமல் இருந்திருக்கு. இந்த அண்ணாவினுடைய சிந்தனையில் உதிச்சதன் அடிப்படையில் அவர் முருங்கையை நட்டிருந்தார். அது உண்மையிலே சிறப்பாக வளர்ந்திருக்குது. இந்த முருங்கை தோட்டம்
எப்படி நடப்பட்டிருக்கண்டா மண் பண்படுத்தியோ ஏதோ ஒரு வகையில் இதுக்கான தயார்படுத்தல் செய்து நடப்பட்டிருக்கான்னு கேட்டால் இல்லை. மொத்தமாக இந்த பகுதியில் நான் எண்ணின வரைக்கும் 61 முருங்கை மரங்கள் நிற்கிது. எல்லா முருங்கையும் செழிப்பாக வளர்ந்துருக்கான்னு கேட்டால் இல்லை. ஆனால் இப்படி இருந்த மண்ணுக்கு இந்த அளவு முருங்கை காய்க்க தொடங்கி இருக்கிறதே ஒரு பெரிய வரம் என்று தான் சொல்லுவேன். இந்த இடத்த பாருங்கோ, காய பாருங்கோ, ஒரு மரத்திலே நிறைய காய்கள் வந்திருக்குது. இது அந்த அண்ணாவினுடைய வெற்றி. இந்த முருங்கை தோட்டம் பார்க்க நல்லா இருக்குது. இந்த முருங்கை தோட்டம் இருக்கிற இடம் முதல் எப்படி இருந்ததுன்ற கேள்வி உங்களுக்கு இருக்குந்தானே, அந்த கேள்விக்கான பதிலை நானும் சொல்லியிருக்கிறேன். இன்னொரு தம்பி நிற்கிறார், அந்த தம்பியோட கதைப்பும் அவர் என்ன சொல்கிறாருன்னு பாருங்க. அந்த நேரத்தில் நீங்கள் இந்த முருங்கை தோட்டத்தை பார்த்து கொண்டு இருங்கோ. வணக்கம் தம்பி, சொல்லுங்க, எப்படி இருக்கிறீங்க? சோமா இருக்கிறோம், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கிறேன். சரி, இந்த முருங்கை தோட்டம் அமைந்திருக்கிற இடம் பற்றி கதைங்க. நாங்கள் வந்து அந்த காலம் ஸ்கூல் முடிச்சு வந்து என்னென்னு சொல்கிறேன், ஸ்லிப்பரோ ஷூவோடான் பெறுவோம். ஏன்னா அவ்வளோத்துக்கு பிசங்கான ஒரே பத்தியாக தான் இருந்தது, காடாக தான் இருந்தது. ஆனால் இந்த லாத்துக்கு இப்படி ஒரு பயிர் வந்து இப்படி ஒரு வச்சு இந்த லாத்துக்கு ஒரு உருவாக்குவாருன்னு நாங்கள் எதிர்பார்க்கல. அந்த காலம் வந்து இந்த காணிக்குள்ளே ரங்கவே பயப்படுவோம், பாம்பு இருக்கா என்ன இருக்கா. அப்படி இரவில் இந்த காணியை வந்து நாங்கள் ரோட்டால் கடந்து போகணுமென்றாலே லைட்டு பிடிச்சி தான் போவோம். அப்படி ஒரு பத்தியா தேசமாக இருந்த தேவைதான். ரெண்டாலும் இந்த இடத்த தாண்டறதுக்கு தேவைதான். இன்னும் பயமா இருக்கு, மற்றபடி சாதாரணமா போகலாம். சாதாரணமா மக்கள் அப்படி கதைப்பேன் பண்றதுக்காண்டி சொல்லி அதுக்காண்டி இப்போ நான் என்ன சொல்றேன், அந்த காலங்களில் பட்டங்கள் ஏற்றி அப்படி இப்படி திரிஞ்ச காணி தான் இது. இந்த இடத்துல இந்த அண்ணா கொண்டு வந்து முருங்கை தடியை நடும்போது எல்லாரும் இல்லை, ஒரு சிலர் யோசிச்சுக்கலாம் இதுக்கு கொண்டு வந்து இதை நடுறான் என்ற மாதிரி யோசிச்சிருக்கலாம். ஆனா இன்றைக்கு பார்த்துட்டு யோசிப்பினும் இது வந்து என்னென்னு சொல்ற, ரோட்டால போற வரவே ஒரு பள்ள காணியா இருந்தது. இந்த பையன் என்னத்துக்கு இதை கொண்டு இதுக்கு நட்டுருக்கலாம், இல்லை வேறு காணி எடுத்து தோட்டம் செஞ்சிருக்கலாம். ரெண்டு சில பேற்ற சந்தேக புத்தியா ஓடும். இன்றைக்கு அந்த ஆள் வந்து ஒரு தன்னை முன்னேற்றத்தால் இதை செய்ய வலிக்கிட்டு தான் இந்த முருங்கை தோட்டம் இப்படி ஒரு ஆள் பார்த்து அதை ஆசைப்படுற அளவுக்கு இந்த முருங்கை தோட்டம் வந்து என்னென்னா மக்களே, இது வந்து அவருடைய முழு நேர வேலை இல்லை, இது ஒரு பார்ட் டைமா அவர் செய்யறார். வேற பயிர்களும் செய்யறார். இதை இந்த காணியையும் சும்மா கிடக்கண்டு போட்டு முயற்சி செய்து பார்த்துருக்கிறார். அவர் எதிர்பார்க்குற அளவுக்கு விட கூட வந்திருக்குது. நாங்கள் போய்க்க என்ன சொல்லி கொடுப்போம், நாங்கள் இவர் இதை முதலே செய்திருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க இல்லைன்னு. முதல்ல நாங்கள் போய்க்க அந்த அண்ணா நட்டு கொண்டு இருக்க சொன்னாங்க, இந்த அண்ணா முதலே இதை செய்திருக்கலாம்ன்ற மாதிரி சொன்னாங்க. இது ஊர் முருங்கை இல்லை, இந்தியன் முருங்கை என்று அந்த அண்ணா சொல்லியிருந்தார். வடமராட்சியில் தடி வாங்கி கொண்டு வந்து தான் நட்டிருந்தார். இந்த இப்போ பார்க்குறீங்களே இதே மாதிரி தடி தான் நடப்பட்டு அந்த தடி செழிப்பாக வளர்ந்து அப்படி நிற்குது. ஆனால் சில இடங்களில் வளராமல் நிற்குது. அந்த அதில் பாருங்கோ, 1 2 3 4 5 6 7 8 அன்னளவா 23 தடி தழுக்கவே இல்லை. இந்த பாருங்க பட்டு போச்சுது. ஆனால் பெரும்பாலானது வளர்ந்துருக்குது. இனி அவர் இந்த இடத்துக்கு திரும்ப கொண்டு வந்து புதிய தடியை நட்டு இதை மீண்டும் முழுமையான ஒரு முருங்கை தோட்டமாக மாற்றுவார்ன்றதுல எந்த விதமான சந்தேகமுமே இல்லை. பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருக்குது. உண்மையிலேயே இந்த இடம் ஒரு தோட்டமாக மாறி இருக்குன்றதுல மகிழ்ச்சி. அடுத்தது இந்த முருங்கை தோட்டத்தை நீங்கள் பார்க்கும்போது இதோட வருமானம் எப்படி இருக்கும், எவ்வளவு விற்கும், அந்த மாதிரி யோசிப்பீங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்டா, பயன்படாமல் இருந்த ஒரு காணியை முருங்கை தோட்டமாக மாற்றி இருக்கிறார். இது ஒரு சிறந்த செயல்ன்றதுக்காகத்தான் உங்களுடைய பார்வைக்கு இதை கொண்டு வந்திருக்கிறேன். ஆனால் ஜிந்தன் சொல்ல தான் ஞாபகம் வந்து, கடந்த எங்கள் அம்மன் திருவிழா காலப்பகுதியில் 1 கிலோ முருங்கை எவ்வளோக்கு விற்றது? 900 ரூபா, 20 ரூபாயா அப்படி போயிருக்குது. அந்த நேரத்தில் 900 ரூபா அந்த மாதிரி விற்று, அதை விட கூடவும் விற்றுருக்கு, குறைவும் விற்றுருக்கு. சில காலத்தில் நல்ல ஒரு வருமானம் பெறும், சில வேளையில் செலவு செய்த காசை வராமல் போகலாம். ஆனால் அந்த நிலத்தை சரியாக பயன்படுத்தி இருக்கிறாருன்றதை நீங்கள் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒன்று. எனவே நீங்கள் இதே மாதிரி வெறும் நிலம் வைத்திருந்து அந்த நிலம் எதுக்கும் உதவாது, இதில் என்ன செய்ய முடியும் என்று நீங்கள் யோசிக்கிறீங்களா இருந்தால் தயவு செய்து முருங்கை தடியை நட்டு பாருங்க. இதில் எந்த விதத்துலேயுமே நீங்கள் பெரிய அளவில் செலவு செய்ய தேவையில்லை. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கோ, இந்த முருங்கை தடி இருக்குல்ல, இந்த முருங்கை தடி நடும்போது இதுக்கு பசலை போடவே இல்லையா. அதுக்கு பிறகு உரம் போட்டதுன்னு சொன்னவர், தடி நட்டதுக்கு பிறகு நீர் இறைக்கும் போது உரம் போட்டிருக்கிறார். மற்றபடி இதுக்கு முருங்கை நடும்போது அதை தயார்படுத்தி நடையலாம். ஆனால் அதை இன்னுமே தயார்படுத்தி சரியான பசலை போட்டு நட்டிருந்தால் இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்திருக்குமோன்னு நான் யோசிக்கிறேன். ஆனால் அந்த அளவுக்கு தெரியலை. ஏன்னா எல்லாமே நல்லா காய்க்குது தானே, பிறகு என்ன அப்படியே வாங்கும். இதுக்குள்ளேயும் பார்ப்போம், இதுக்குள்ளே எல்லாமே காய்ச்சிருக்குது. சில இடங்களில் இந்த பாருங்க, கல்லை பாருங்க, பெரிய கல் என்ன இப்படி இந்த இடத்துல அடியில் கல் இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த வளராத இடங்களில் சில வேளைகளில் அடியில் கல் இருக்கலாம், அல்லது வேறு காரணங்களாக இருக்கலாம். விரைவில்
அந்த இடத்துக்கும் முருங்கை நடப்படும் என்று நம்புகிறேன். அது நடப்பட்டு இன்னும் சிறப்பாக மாறினதுக்கு பிறகு உங்களுக்கு இன்னொரு தடவை காட்டுறேன். இந்த முருங்கை தோட்டத்தை பார்த்த நீங்கள் இந்த முருங்கை தோட்டம் பற்றி உங்களுடைய கருத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். இதே மாதிரி உங்களுக்கு தெரிந்த யாராவது தோட்டம் செய்கிறார்கள் என்றால் என்னுடைய வாட்ஸ்அப் எண் இதில் போடுறேன். அவர்களுடைய விவரங்களை அனுப்புங்க, தொடர்பு விவரங்களை. நான் அந்த பகுதிக்கு போகும்போது அவர்களோட தொடர்பு கொண்டு அதையும் பதிவு செய்து எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்ப்போம். இதை பார்த்துட்டு ஒரு 2 பேராவது தங்கள்கிட்ட இருக்கிற பயன்படுத்தப்படாத நிலத்தை அல்லது இந்த காணியில் என்னதான் செய்ய முடியும், ஒன்றுமே செய்ய இயலாது, பயிர் வைக்க இயலாதுன்னு யோசிக்கிற காணியை பயன்படுத்தி முருங்கை தோட்டமாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனவே இந்த காணொளியில் இருந்து இப்போ விடைபெறப் போகிறேன். இந்த முருங்கை தோட்டம் பற்றிய உங்களுடைய கருத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவரை பவனீசன் பசுமை என்ற இந்த யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிபொத்தன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்போ தான் நான் பதிவேற்றுகிற ஒவ்வொரு காணொளியும் உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.